ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வான்புகழ் அகாடமி. நம்ம வான்புகழ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான அட்மிஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்கமிங் வீக்கில் பிஇஓ எக்ஸாமுக்கான அட்மிஷனும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இதுதான் சரியான நேரம். நீங்கள் வான்புகழ் அகாடமியில் டெஸ்ட் பேட்சில் சேரணுன்னாலும் சேரலாம், இல்லை ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு கோச்சிங் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோச்சிங் கிளாஸுக்கு சேர்கிறதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம கோச்சிங் ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும். நம்ம கோச்சிங்கோட லொக்கேஷன் வெள்ளூர் தான். குரூப் 4 சிலபஸ்ஸு உங்களுக்கு தரவாக சொல்லிக் கொடுக்க நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் பற்றின பயமே உங்களுக்கு தேவை கிடையாது. கம் ஜாயின் வான்புகழ் அண்ட் ஸ்டெப் அவுட் மோர் புகழ். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான தமிழ் எக்ஸாமுக்கு சிலபஸ் என்ன இருக்குது, எந்த யூனிட்லேருந்து நமக்கு எவ்வளோ மார்க் வருங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்துலேருந்து நமக்கு 100 கேள்விகள் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு. இதை 7 அலகாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 7 அலகுலேருந்து சேர்த்து தான் நமக்கு 100 கேள்விகள் இருக்கும். ஸோ முதல் அலகு எடுத்தோம்னா இலக்கணம் தான். ஸோ இந்த இலக்கணமில் எழுத்துகள் பார்க்கும்போது பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, குறில் நிரல் வேறுபாடு, ரகர ரகர நகர நகர வேறுபாடு, இணை எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர், வினைச்சொல், எழுத்துப்பிழை, தமிழ்ச்சொல், ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினை சொற்களோட வேறுபாடு அறிதல். இது மாதிரி நம்ம 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் படித்ததை நமக்கு நினைவு கூறும் வகையில் நமக்கு இலக்கணம் இருக்கும். அலகு 2 பார்க்கும்போது சொல் அகராதி. இதில் நமக்கு 15 கேள்விகளை எதிர்பார்க்கலாம். ஸோ எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரே ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இருக்கும், பல பொருள் தரும் ஒரு சொல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அகர வரிசைப்படி எழுதணும், மெய்யெழுத்துக்கள் வரிசையில் எழுதணும். அது மாதிரி நமக்கு கொஷின் இருக்கும். ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, வட்டார வழக்கு, அதை பற்றி நமக்கு பேசுகிற மாதிரி இருக்கும். சொல்லும் பொருளும் அறிகிற மாதிரி இருக்கும். ஒரு சொல்லிற்கு இணையான வேறு ஒரு சொல்ல அறிகிற விதமாக இருக்கும். அடுத்து நமக்கு கோடிட்ட இடம் கூட கேட்பாங்க. கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதணும். எடுத்துக்காட்டாக பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்புன்னு கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு 2 சொல்லியிருப்பாங்க. எழுதுதலும் சிறப்பு, பயில்தலும் சிறப்புன்னு. அதில் நமக்கு எது சரியான வார்த்தையும் தேர்ந்தெடுத்து அந்த வார்த்தையை அங்கே எழுதணும். வானில் டேஷ் தோன்றினால் மழை பொழியும். ஸோ வானில் என்ன வந்தால் மழை பொழியுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று முகிலா நட்சத்திரமா. ஸோ முகில் தோன்றினால்தான் நமக்கு மழை வரும்னு தெரியும். இது மாதிரி அவங்க ஒரு கொஷின் கொடுத்துட்டு அதுக்கான சரியான நம்ம அந்த கோடிட்ட இடத்துல நம்ம சரியான விடை எழுதுகிற மாதிரி நம்மளை கேள்வி கேட்பாங்க. தென் பிழை சொற்களை கண்டுபிடிச்சி சரியான அந்த பிழையை திருத்தணும்னு சொல்கிறது. மருவு சொற்கள் இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா புதுச்சேரி, அதை நம்ம எப்படி சொல்லுவோம், இப்போ மருவி வந்திருக்கிறது புதுவை. தஞ்சாவூர்னா என்ன சொல்கிற மாதிரி தஞ்சை. ஸோ இது மாதிரி நமக்கு மன்னார்குடிங்கிறது மண்ணை. அது மாதிரி ஊர் பேர்களோட மருவு கண்டுபிடித்து எழுதுகிற மாதிரி உங்களுக்கு கொஷின் இருக்கும். இல்லை பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான ஒரு தமிழ் சொல்ல எழுதுகிற மாதிரி இருக்கும். வெத்தலை, வெற்றிலை, நாக்காளினா நாக்காளி. ஓகே. ஸோ பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். நாம் நார்மலாக பேசும்போது நேற்று மழை பெஞ்சிச்சின்றோம். மழை பெஞ்சதுங்கிறது சரியான வார்த்தை கிடையாது. நேற்று மழை பெய்தது. அது மாதிரி பேச்சு வழக்கு தொடரை கொடுத்துட்டு அதுலேருந்து நமக்கு பிழையை திருத்தி எழுதுகிற மாதிரியும் கேட்பாங்க. இல்லைனா நிறைய சொற்களை பிரித்து கொடுத்து அதுலேருந்து புதிய சொற்களை நம்ம உருவாக்கி எழுதணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து அடைப்புக்குறி கொடுத்து அந்த அடைப்புக்குள்ளே இருக்கிற சொல்ல தகுந்த இடத்துல எழுதணும். 2 இடம், 2ம் ஒரே மாதிரி வார்த்தை. மலை இருக்கும், மழையும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மலை எங்கே வரணும், மழை எங்கே வரணும், நாங்கள் அவங்க கொடுத்துருக்குற சென்டென்ஸில் பார்த்து நீங்கள் சரியாக எழுதணும்.
ஓகே. ஸோ பலபொருள் தரும் ஒரு சொல்ல சொல்லணும், ஒரு சொல் தரும் பல பொருளை சொல்லணும். இது மாதிரியான சொல்லகராதி கேள்விகள் வந்து உங்களுக்கு 15 கிடைக்கும். ஓகே. இந்த 15 கேள்விகளையும் நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த யூனிட் 2 ஆன சிலபஸ் வந்து நமக்கு முடிஞ்சிடும். அலகு 3ல் எழுதும் திறன், இதில் வந்து நமக்கு 15 கேள்விகளை நம்ம இதிலேருந்து எதிர்பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி நம்ம சொற்றொடர் அமைக்கணும். அவங்க வந்து மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. சரியான சொற்றொடர்களை நம்ம வரிசைப்படுத்தி எழுதி நம்ம ஒரு சரியான சொற்றொடரை அமைக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். தொடர் வகைகள் இருக்கும். செய்வினைனா என்ன, செயற்பாட்டு வினைனா என்ன, தன்வினைனா என்ன, பிறவினைனா என்ன, இதெல்லாம் நமக்கு பார்த்தோன்னே தெரியாது. இதுக்கான நிறைய பயிற்சிகள் நமக்கு தேவைப்படுது. மரபு தமிழ்னு பார்க்கும்போது திணை மரபு, நமக்கு உயர்திணை எது அக்ரிணை எதுன்னு நமக்கு ஒன்றுமே சரியாமல் இருக்குது. அம்மா வந்ததுன்னு சொல்லுவோம். அம்மாவை நம்ம வந்ததுன்னு சொல்லக்கூடாது, அம்மா வந்தார்கள், வந்தாள், அது பண்ணி தான் நம்ம சொல்லணும். ஸோ நிறைய நமக்கு இந்த மரபு திணையை பற்றி நமக்கு நிறைய தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் நம்ம இன் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த கிளாஸில் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி பால் வகைகள், ஒன்றன் பால், பலவின் பால், எல்லா வகையான 5 வகை பால் வகைகளும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அந்த தொகை மரபு பற்றி நமக்கு இன்னும் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை, மாட்டு மந்தைன்னெலாம் சொல்கிறோம்ல, இதில் நிறைய விஷயம் வந்து நம்மளோட சொல்கிற அடைமொழி வந்து நிறைய தவறாக இருக்குது. அதுவெல்லாம் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இங்கே நம்ம அதை பற்றி சொல்லி கொடுப்போம். ஸோ எந்த ஒரு சொற்றொடர் கொடுத்தாங்கன்னா எங்கே வந்து கால் புள்ளி இடணும், எங்கே அரை புள்ளி இடணும், எங்கே முக்கால் புள்ளி இடணும், எங்கே முற்றுப்புள்ளி இடணும், எங்கே வியப்பு குறியிடணும், எங்கே வினாக்குறி இடணுன்றதை உங்களுக்கு தெளிவாக நாங்கள் சொல்லித்தருவோம். இதுவெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் இந்த 15 மதிப்பெண்களை ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். அலகு 4 பார்க்கும்போது கலை சொற்கள். இதிலேருந்து நம்ம 10 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். பல்துறை சார்ந்த கலை சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். ஓகே. ஃபேஸ்புக்கு தான் நமக்கு தெரியும். ஃபேஸ்புக்குக்கான தமிழ் மீனிங் என்னன்னு நமக்கு தெரியாது, முகநூல். ஸோ வாட்ஸ்அப்புன்னு சொல்கிறோம், வாட்ஸ்அப்க்கு என்னன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. இது மாதிரி நமக்கு ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல்ல நம்ம கண்டறிகிற மாதிரி ஒரு 10 வினாக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே அதுக்கான எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. சர்ச் என்ஜின் அப்படிங்கிறதுனா என்னென்னா தேடு பொறி. மைக்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு தெரியும், மைக்ரேஷன் தான் நமக்கு தெரிஞ்சது. தமிழில் வந்து மைக்ரேஷனாக வலசை. அலர்ஜின்னு சொல்கிறோம். அலர்ஜினா என்னன்னு கேட்டால் நம்ம அலர்ஜின்னு தான் சொல்லுவோம். ஸோ அலர்ஜிங்கிறது ஒவ்வாமை. நிறைய ஆங்கில பெயருக்கான தமிழ் அர்த்தங்கள் தான் நமக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் நம்ம இன் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு. அடுத்து அலகு 5 வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். இதிலேருந்து நம்ம 15 கேள்விகளை எதிர்பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதணும். அவங்க ஏதாவது ஒரு டீட்டெயில் கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒரு நிகழ்வை பற்றியான ஒரு 6-7 வரிகளை கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நமக்கு ஒரு 5 வினாக்களை கேட்டு அதுலேருந்து நம்ம விடை எழுதுகிற மாதிரி இருக்கும். அதற்கான சிறப்பு பயிற்சிகளை இங்கே நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்க்கும்போது அந்த அவங்க கொடுக்குற பத்தியிலிருந்து கேட்கப்படுற வினாக்கள் வந்து என்னென்ன தலைப்புகளில் இருக்குன்னா, செய்தித்தாளில் வந்து எடுத்துருக்கலாம், இல்லை தலையங்கம், இல்லை முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள், இதை பற்றிய பொருளுரையாக நமக்கு கிடைக்கலாம். உவமை சில நேரங்களில் உவமையை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கலாம். மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் கொடுத்துட்டு அந்த பழமொழி சொல்கிற விளக்கம் என்னன்னு கேட்கலாம். ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன், இதெல்லாம் நமக்கு சரிபார்க்கறதுக்காக ஒரு 15 கேள்விகள் கேட்பாங்க. நம்ம இதுக்கும் ரெடியாக இருக்கணும். அலகு 6 பார்க்கும்போது இது வந்து நமக்கு 5 கேள்விகளை எதிர்பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷன், அதான் எளிய மொழிபெயர்ப்பு. ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும்.
அவங்க ஏதாவது ஒரு கடிதமோ ஒரு கோப்போ ஒரு மனுவோ ஏதோ ஒன்று மொழிபெயர்க்க நமக்கு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இருக்கும், அதை தமிழில் மொழிபெயர்க்கணும். ஓகே, இதுக்காக நமக்கு 5 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அடுத்து அலகு 7. அலகு 7ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், அவர்களின் தொண்டுகள். இதுலேருந்து 15 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். இது நம்ம ரீசெண்டாக பார்க்கும்போது 6th-லேருந்து 10th புக்கில் இருக்கிற எல்லா உரைநடையுமே இதில் வந்துடுது. இது வந்து நம்ம 15 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 15 கேள்விகள்லையும் என்னென்ன தலைப்புகள் இருக்கும்னா, திருக்குறள் தொடர்பான செய்திகள். நமக்கே தெரியும், திருக்குறள் வந்து 1330 குறட்பாக்களை கொண்டு இருக்குது. 133 அதிகாரங்கள் இருக்குதுன்னு. இந்த 133 அதிகாரங்களில் 20 அதிகாரங்கள்லேருந்து மட்டும்தான் நமக்கு கேள்விகள் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. இந்த 20 அதிகாரங்கள்லேருந்து மட்டும்தான் நமக்கு கேள்விகள் கேட்கப்படும்னு சொல்லிட்டு மிக தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. இதை தாண்டி அறநூல் தொடர்பான செய்திகள், நான்மணிக்கடிகையோ, பழமொழி, 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள், இதிலேருந்து நமக்கு கேள்விகள் எதிர்பார்க்கலாம். இதிலேருந்து என்ன கேட்பாங்கன்னா, பாடல் வரிகளை கேட்பாங்க, இல்லை இந்த பாடலை எழுதியவர்களை பற்றியான கேள்விகள் இருக்கும், இல்லை அந்த பாடல் வந்து எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற வினாக்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். பிறகு தமிழோட தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள், தமிழ் பணி தொடர்பான செய்திகள், தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் உவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், இலக்குவனார், பெருஞ்சித்திரனார், ஜியு போப், வீரமாமுனிவர்கள், அவங்கள பற்றியான செய்திகளை நமக்கு கேட்கலாம். தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அவங்க கேட்கலாம். பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்றங்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். இவங்க கொடுத்துருக்கிற எல்லாமே 10ஆம் வகுப்பு தரம், அதாவது 6 முதல் 10ஆம் வகுப்புக்குள்ளே இருக்கிற தமிழ் புத்தகங்கள்லேருந்து எடுக்கப்படுது. நம்ம முழுமையாக உட்காந்து நம்மளால் படிக்க முடியாது. நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கோச்சிங் மூலயமா உங்களுக்கு நாங்கள் எல்லா கேள்விகளையுமே எடுத்து கொடுப்போம். கேள்விக்கான விடையும் நாங்கள் கொடுத்துருவோம். உங்களுக்கு ஈஸியாக எந்த வழியில் உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அதுக்கான உதவிகளை நாங்கள் செய்வோம். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து வான்புகழ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு சேரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.